ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நித்துல்யாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய போயம் லைஃப், இதோட அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question. Let me but live my life from year to year with a forward face and unreluctant soul. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொயட் சொல்கிறாரு, ஒவ்வொரு வருஷமும் என்னோட லைஃப்பை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். எப்படி? வித் எ ஃபார்வேர்டு ஃபேஸ், முன்னோக்கிய பார்வையோடையும், அன்ரிலக்டன்ட் சோல், தயக்கம் இல்லாமலும் சந்தோஷமாக என்னோடய லைஃப்பை வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த லைன்ஸோட மீனிங். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Whom does the word me refer to? ஃபர்ஸ்ட் லைனில் செகண்ட் வேர்டு மீ இருக்கு இல்லையா, இந்த மீங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ மீ அப்படின்னாலே தெரியும், ஃபர்ஸ்ட் பர்சன், நான், எனக்கு அப்படின்னு சொல்கிறது தான் குறிக்கும். இந்த போயமில் மீ, மை இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதை யாரை தான் மென்ஷன் பண்ணணும்னா பொயட்டை தான் மென்ஷன் பண்ணும். ஸோ த பொயட் அப்படின்னும் நீங்கள் எழுதிக்கலாம், அல்லது ஹென்ரி வேண்டைக் அப்படின்னும் எழுதலாம், இல்லை இந்த ரெண்டுமே சேர்த்து த பொயட் ஹென்ரி வேண்டைக் அப்படின்னும் எழுதிக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் த வேர்டு மீ ரெஃபர்ஸ் டு த பொயட் ஹென்ரி வேண்டைக். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த பொயட் வாண்ட் டு லீட்? எந்த மாதிரியான லைஃப்பை இந்த பொயட் வந்து லீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, வாழணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா ஜாய்ஃபுல் லைஃப் தான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. ஸோ த பொயட் வாண்ட்ஸ் டு லீட் அ ஜாய்ஃபுல் லைஃப். அது பேலன்ஸ் நம்மளுக்கு கொஷின்லேயே இருக்குது. வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்டு வில்லிங்னஸ், அதாவது அன்ரெலக்டன்ட் சோல் அப்படின்னா தயக்கம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். அன்ரெலக்டன்ட்னா தயக்கம் இல்லாதன்னு அர்த்தம். வில்லிங்னஸ்னால் ஆர்வத்தோடு. அப்போ ஆர்வம் அப்படின்னாவே தயக்கத்துக்கு ஆப்போசிட் தான் இல்லையா. ஸோ நீங்கள் அந்த இதில் இருக்கிற வேர்ட்ஸ் அப்படியேவும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம், அல்லது வில்லிங்னஸ்னு போட்டும் எழுதிக்கலாம். ஓகே, அப்போது the poet wants to lead a joyful life with forward face and willingness. Second question. Not hurrying to nor turning from the goal, not mourning for the things that disappear. Not hurrying to, அவசரப்படவும் மாட்டேன். நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், என்னுடைய இலக்கிலிருந்து தவறவும் மாட்டேன். நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர், எந்த ஒரு விஷயம் வந்து முடிஞ்சு போச்சோ, மறைஞ்சு போச்சோ, அதை நினச்சி நான் மார்னிங் புலம்பவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த லைன்ஸில். ஸோ இதுக்கான கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின். Why do you think the poet is not in a hurry? பொயட் வந்து என்ன சொல்கிறாரு? நாட் ஹரியிங் டு, நான் அவசரப்படவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. நம்ம ஏன் வந்து பொயட் வந்து அவசரப்படலை அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. பிகாஸ் த poet doesn't want to turn away from goal. அவசரப்பட்டோன்னா நம்மளுடைய இலக்கை அடைய முடியாது. ஓகேவா. ஸோ பொயட் என்ன நினைக்கல, அவருடைய கோல்லேருந்து விலகணும்னு நினைக்கல. ஸோ ஹீ இஸ் நாட் இன் எ ஹரி, அதனால் அவர் அவசரப்படலை. த பொயட் டஸ் நாட் வாண்ட், அவர் விரும்பலை. என்னது? டு டேர்ன் அவே ஃப்ரம் கோல், அவருடைய இலக்கிலிருந்து தவறணும் அப்படின்னு அவர் நினைக்கல, அதனால் அவர் வந்து அவசரப்படலை. செகண்ட் கொஸ்டின். வாட் ஷுட் ஒன் நாட் மோர்ன் ஃபார்? MOURN மோன்னா புலம்புறது. ஒருத்தர் எதை நினச்சி புலம்பக்கூடாது. ஒன் ஷுட் நாட் மோர்ன் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர், எந்த விஷயம் மறைஞ்சு போச்சோ, முடிஞ்சு போச்சோ, அதை நினச்சி வருத்தக்கூடாது. ஸோ டிஸப்பியர், வேனிஷ்ட், இதில் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஷுட் நாட் மோர்ன் ஃபார் த திங்ஸ் டிஸப்பியர். தென் கொஷின் சி. வாட் டஸ் த ஃப்ரேஸ் அன்ரிலக்டன்ட் சோல் மீன்? அன்ரிலக்டன்ட் சோல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸோடைய மீனிங் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அன்ரிலக்டன்ட் அப்படின்னா வில்லிங்னஸ், ஆர்வம், தயக்கமின்மை அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இங்கே அன்ரிலக்டன்ட் சோல்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ the phrase unreluctant soul mean a person, ஒரு person, ஒரு மனிதன், ஓகே, who is willing to do something, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை தான் unreluctant soul அப்படின்னு சொல்கிறோம். அந்த சோல்ங்கிற வேர்டு இல்லைன்னா நம்மளுக்கு willingnessனு எழுதுனா போதும். unreluctant soulனு கேட்குறதுனால நம்ம அது ஒரு பர்சனாக தான் நம்ம சொல்ல முடியும். அதனால தான் மீன் a person who is willing to do something. ஓகே. தென் டி கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த வேர்ட் மார்னிங் ரெஃபர்? மார்னிங் அப்படின்னா புலம்புறது, ஒரு நினச்சி ஃபீல் பண்ணுறது தான் வந்து மார்னிங். ஸோ த வேர்ட் மார்னிங் ரெஃபர்ஸ் டு ஃபீலிங் சேட், ஒரு மாதிரி சேடாக, நம்ம அப்போ தான் வந்து புலம்புவோம் இல்லையா. ஸோ ஃபீலிங் சேட் ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் சேட்னஸ், நம்மளுடைய சோகத்தை வெளிக்காட்டுறதுக்காக நம்ம செய்யக்கூடியதை தான் மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெட் அஸ் மூவ் டு த தேர்ட் கொஸ்டின். In the dim past, nor holding back in fear, from what the future wails,
but with a whole and happy heart that pays its toll to youth and age and it travels on with cheer. ஸோ இந்த டிம் பாஸ்ட் அப்படின்னா தெரியும் கடந்த காலம். டிம் அப்படின்னா ஒரு வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம். இங்கே டிம் பாஸ்ட் அப்படின்னா ஒரு சந்தோஷம் இல்லாத கவலைப்படக்கூடிய மாதிரியான பாஸ்ட்டு, சரி என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு பாஸ்ட், அதை தான் நம்ம டிம் பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், நான் பயந்து போய் அப்படியே நின்ற மாட்டேன். ஹோல்டிங் பேக்னால் அங்கேயே இருந்துடுறது, இதுக்கு மேலே நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது ஹோல்டிங் பேக் அப்படின்னு வரும். ஃபியர் அப்படின்னா பயம், பயந்து போய் நான் அப்படியே இருந்துட மாட்டேன். இதுக்கு ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ். ஃப்யூச்சர் அப்படிங்கிறது எதிர்காலம், எதிர்காலம் என்ன மறைச்சி வச்சுருக்குதோ, வெயில்ஸ் அப்படின்னா அவங்க மறைச்சி வச்சுருக்கிறது. ஸோ ஃப்யூச்சர் என்ன மறைச்சி வச்சுருக்குதோ, இன்னும் ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோன்னு நான் பயந்து போய் அப்படியே இருந்துட மாட்டேன். பட் வித் எ ஹோல் அண்டு ஹாப்பி ஹார்ட், ஆனால் ஹோல் அண்டு ஹாப்பி ஹார்ட், முழு மனசோடவும் சந்தோஷமான மனசோடவும் நான் வந்து செயல்படுவேன். அது வந்து பேஸ் இட்ஸ் டோல், நான் என்னுடைய வேலையை செய்யும்போது அது எனக்கான பலனை வந்து கொடுக்கும். எப்போ டு யூத் அண்ட் ஏஜ், என்னுடைய இளமை பருவத்திலே ஆகட்டும் முதுமை பருவத்திலே ஆகட்டும். அண்டு ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர், நான் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ த கொஷின் பாருங்கள். வாட் டஸ் த ஃப்ரேஸ் இன் த டிம் பாஸ்ட் மீன் ஹியர்? ஸோ டிம் பாஸ்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் என்ன மீன் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. த ஃப்ரேஸ் இன் த டிம் பாஸ்ட் மீன்ஸ் சேட் டேஸ், வருத்தப்படக்கூடிய மாதிரியான நாட்கள் ஆஃப் பாஸ்ட்டில், ஓகே, அல்லது அன்ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுக்கு ஏதோ ஒன்று பிடிக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல அது. ஸோ இந்த ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். சேட் டேஸ் ஆஃப் பாஸ்ட் அல்லது அன்ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து டிம் பாஸ்டோட மீனிங். பி கொஸ்டின், இஸ் த பொயட் அஃப்ரைட் ஆஃப் அ ஃப்யூச்சர்? பொயட் வந்து ஃப்யூச்சரை நினச்சி பயப்பட்டாரா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், பயந்து போய் நான் நின்ற மாட்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பயப்படலை. ஸோ நோ, the poet is not afraid of the future. நோங்கிறது தான் முக்கியம். ஸோ இஸ், ஆர், வாஸ், வேர், நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, வில்லு, வுட்டு, ஷால், ஷுட், மாடல்ஸு, டூ வெர்பு இதெல்லாம் வந்துருந்துச்சுனாலே ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோவாக தான் இருக்கும். ஸோ நோ, the poet is not afraid of the future. ஸோ சி கொஷின், ஹவு கேன் ஒன் ட்ராவல் ஆன் வித் சியர்? ஒருத்தங்க எப்படி சந்தோஷமாக ட்ராவல் பண்ண முடியும், பயணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் சியர், இது அப்படியே கொஷினில் இருக்கிறது தான். ஸோ எப்படி ட்ராவல் பண்ண முடியும்னா, பை ரீடைனிங் ஹிஸ் சைல்ட்ஹுட், அவங்களுடைய சைல்ட்ஹுட்டை நினச்சி பார்க்கறது மூலமாக, அந்த சைல்ட்ஹுட்டை வந்து மறக்காமல் இருக்கிறது மூலமாக அவங்களுடைய ட்ராவல் வந்து எப்படி இருக்கும், சியர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் கேன் ட்ராவல் ஆன் வித் சியர் பை ரீடைனிங் ஹிஸ் சைல்ட்ஹுட், ரிமெம்பரிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுருக்கிறது மூலமாக அந்த ட்ராவல் வந்து சியர்ஃபுல்லாக இருக்குது. தென் டி கொஷின், ஹூஸ் யூத் அண்ட் ஏஜ் இஸ் மென்ஷன்ட் ஹியர்? இந்த போயமில் யூத் அண்ட் ஏஜ், இளமை முதுமை, இது யாரோடைய யூத் அண்ட் ஏஜை மென்ஷன் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து த பொயட்ஸ் யூத் அண்ட் ஏஜ், பொயட்டோடைய யூத் அண்ட் ஏஜ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ த பொயட்ஸ் யூத் அண்ட் ஏஜ் இஸ் மென்ஷன்ட் ஹியர். தென் ஃபோர்த் கொஸ்டின், ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், த ஜேர்னி வில் பி ஜாய், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சவுட் வென் பட் எ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரௌன். ஸோ இந்த லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம போகக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படிங்கிற பாதை, வே வைண்ட் அப் த ஹில், ஒரு மலை மாதிரி மேடாகவும் இருக்கலாம், ஆர் டவுன் பள்ளமாகவும் இருக்கலாம், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், கடினமானதாகவும் இருக்கலாம், சுலபமானதாகவும் இருக்கலாம், த ஜேர்னி வில் பி ஜாய், அந்த பயணம் எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ ஷவுட் வென் பட் எ பாய், நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன தேடினனோ அதை இன்னமும் நான் தேடிட்டுருக்கேன். என்னென்ன தேடினாரு? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர், நல்ல சாகசம் பண்ணணும், அண்ட் எ க்ரௌன், பாராட்டு, புகழ்லாம் தேடுறாரு. அதைத்தான் அவர் இன்னமும் தேடிட்டுருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், ஹவு இஸ் த வே ஆஃப் லைஃப்? வாழ்க்கையுடைய பாதை அது எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் இட் ஹேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், சில நேரங்களில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மேடு பள்ளங்கள் இருக்கலாம். சம்டைம்ஸ் இட் ஹேஸ் ரஃப் அண்ட் ஸ்மூத், சில டைம் கடினமாக இருக்கலாம், சில நேரம் சுலபமாக இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பி, ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப்? லைஃபுடைய ஜேர்னி எப்படி இருக்கணும்? இது நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தா தான் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? ஸோ த ஜேர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல். சி கொஸ்டின் பாருங்கள், வாட் டிட் த பொயட் சீக் ஆஸ் எ பாய்? அந்த பொயட் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன தேடினார் அப்படின்னு கேட்குறாங்க. த பொயட் சவுட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ
க்ரௌன். உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் போயம் அப்ரிஷியேஷன் எப்படி இருக்கும்னா டைரெக்டாக நம்ம லைன்ஸ்லேருந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்த மாதிரி அந்த அன்ரிலக்டன்ட்டு சொன்ன மீனிங் என்னென்னு கேட்டிருப்பாங்க. இந்த டிம் பாஸ்ட் கூட மீனிங் கேட்டிருக்காங்க, மார்னிங்க்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அந்த க்ளாசரிஸ் படிச்சிருக்கணும். மீனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது ரெஃபர், மீங்கிற வேர்டு யாரை ரெஃபர் பண்ணுது எல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி யாரை ரெஃபர் பண்ணது, ஐங்கிற வேர்டு யாரை ரெஃபர் பண்ணது, இந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ இதையும் நீங்கள் தரவு பண்ணிக்கணும். அது போக மற்ற எல்லாமே நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா நம்மளோட லைன்ஸ்லேருந்து எடுத்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாட் இட் த பொயட் சீக் எஸ் அ பாய், பையனாக இருக்கும்போது அந்த பொயட் என்ன தேடினார்? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ க்ரௌன். இது நீங்கள் அடுத்தடுத்த பாயிண்ட்டாக வந்து அதை மட்டும் எழுதினாலும் கூட ஓகே. ஃபோர்த் கொஷின், வாட் இஸ் த வேர்டு க்ரௌன் ரெஃபர் டு? க்ரௌன் அப்படிங்கிற வேர்டு எதை ரெஃபர் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. த வேர்டு க்ரௌன் மீன்ஸ் ப்ரைஸ், புகழ். ஓகே. ஸோ உங்களுக்கு புக்ஸில் வந்து லைன்ஸ் நான் 4 லைன்ஸ் கொடுத்துருக்குற மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட் 2 லைன் மட்டும் கொடுத்துருக்கலாம், இல்லை இன்னும் 2 லைன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். நம்மளுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம கொடுத்துருக்குற லைனுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க. லைன்ஸ் வந்து அங்கே எப்படி வேணாலும் மாற்றி கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் கொடுத்துருக்குற 2 லைன்ஸோட எக்ஸ்ட்ரா 2 லைன்ஸ் சேர்த்து கொடுக்கலாம். இல்லை நான் கொடுத்துருக்குற 4 லைன்ஸில் அவங்க 2 லைன் குறைச்சி கூட கொடுக்கலாம். ஓகேவா? தென் லாஸ்ட் கொஷின், my heart will keep the courage of the quest and hope the road's lost turn will be the best. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோடய ஹார்ட் எப்போவுமே வந்து அந்த கரேஜ் ஆஃப் குவெஸ்ட்டோடவே இருக்கும். அதாவது தேடல் அப்படிங்கிறத தேடிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து அந்த தைரியத்தோடு தான் இருக்கும். அண்ட் ஹோப், ஒரு நம்பிக்கை என்னென்னா த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். இந்த ரோடுடைய கடைசி திருப்பம் நல்லதாக தான் இருக்கும். அதாவது இந்த வாழ்க்கையுடைய திருப்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா நல்லதாக தான் இருக்கும். இங்கே வந்து ஜேர்னி அப்படின்னு சொல்கிறது என்ன பயணம்னா வாழ்க்கை பயணம். அப்போ இங்கே ரோடு அப்படிங்கிறது வாழ்க்கையுடைய பாதை, அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். கொஸ்டின் ஏ பாருங்கள், வாட் கைண்ட் ஆஃப் quest does the poet seek here? இங்கே எந்த மாதிரியான quest poet இருக்குது அப்படின்னா the poet seeks the courageous heart, நல்ல தைரியமான, ஓகே, அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் வேணும். அதாவது எதையும் நினச்சும் பயந்தோ திரும்பி போயிடக்கூடாது, அதை போராடணும் அப்படிங்கிற அந்த கரேஜ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம சீக் அப்படிங்கிற வேர்டு பார்த்துருப்போம். வாட் டஸ் த பொயட் சீக் ஆஸ் அ பாய் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அந்த நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர், க்ரௌன் அதை எழுதுவோம். வாட் கைண்ட் ஆஃப் quest does the poet seek? எந்த மாதிரியான quest அவர் வந்து சீக் பண்ணுறார் அப்படின்னா கரேஜியஸ் ஹார்ட். நெக்ஸ்ட் பி கொஷின் பாருங்கள், வாட் இஸ் த poet's hope? பொயட்டுடைய ஹோப் என்ன? த poet's hope is the last turn of life journey will be the best. லைஃப் ஜேர்னி உடைய கடைசி திருப்பம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு அவர் நம்புகிறாரு. நீங்கள் இப்படி எழுத முடியலனாலும் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட் அந்த லைனை கூட நீங்கள் அப்படியேவும் எழுதிக்கலாம். ஸோ இதோட லைஃப் போயமோடைய அப்ரிஷியேஷன் கொஷின் முடிஞ்சது. இதோடைய பொயட்டிக் டிவைசஸ், அதாவது அலிட்ரேஷன், ரைம் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் எழுதுவோம் இல்லையா. இதுக்கு வந்து நம்ம தனி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது முடிச்சிங்க அப்படின்னா போயம்கானது எல்லாமே முடிஞ்சது. ப்ளஸ் பேராகிராஃப், பேராஃப்ரேஸ் இது எல்லா வீடியோவும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. So for more videos like this, do subscribe our channel. We'll meet you with the next video. Until then, it's bye from Kausalya. Thank you.